உனக்கு வீடு சொந்தமாக என்னையா பிரச்சனை? வாங்க நில்லுடா பேரா. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. வீடு யார்கிட்ட இருக்குப்போ? உங்களுக்குன்னு தனிப்பத்திரம் இருக்கா இல்லையா? காலில் வந்துட்டு வா. இதுதான்டா வீடு பிரச்சனைங்கிறது. இதுதான், புரியுதா? வீட்டுக்குள்ளேன்னு பிரச்சனை நிற்கிறவங்க அத்தனை பேருக்கு இருக்குது. உண்மையா இல்லையா? இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு இருக்குது, இங்கே வந்திருக்கவங்க அத்தனை பேருக்கு இருக்குது, எனக்கும் இருக்குது. சொல்லுத உனக்கு உட்காருங்க. ஆத்திரப்படாத, பாசத்தில் கொப்புளிக்க ஒபேரடா. எந்த ஊர்? சொந்த ஊர்? ஏய், நான் சொந்த ஊரில் கேட்குறேன். 45 வருஷத்துக்கு முன்னால் எங்கே இருந்திய? பழையப்பேட்டையா புதுப்பேட்டையா? ஆ, பூந்தமல்லிப்பேட்டை. 1 2 3 4 5 6 முனீஸ்வரம் வராரு, அங்கே இருந்தாரா? நீங்கள் அப்போல்லாம் அந்த ஊருக்கு போகலையா? நான் 45 வருஷத்துக்கு முன்னால் உள்ள சொல்லிட்டேன். நீ மறந்துட்ட பொறுக்கு. சரிண்ணா, பக்கத்தில் வா. சிவபெருமான் கோயில் எங்கே இருக்கு? காலில் வந்துட்டு வாங்க. உலகமெங்கனும் பரவி நின்றதும் அளவில்லாததும் அழிவில்லாததும் ஆதிபராசக்தி. ஆதிபராசக்தி. வீட்டுக்குள்ள ஆதிபராசக்தி வராள, என்ன விஷயம்? பராசக்தி கோயில் இருக்கா? பக்கத்தில் வாங்க. இவன் கும்பிடுவானா? அதான் அந்த தெய்வமும் தெரியுது, வீட்டுக்குள்ளேயும் தெரியுது. இன்னொருத்தரை கண்ணை மூடி நீ மட்டும். சரி, ஓகே. இவனை மனநிலைகளை சீர் பண்ணி தாரேன். உங்களுக்கு வீடு கிடைக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணி பேச்சுவார்த்தையில் முடிச்சு தரேன். வழக்கு இல்லாமல் முடிப்போம். முடிச்சதா போதுங்களா? கால் வந்துட்டுவாங்க. ஒன்றும் பார்க்க முடியாது. இதில் சோசியமாக நடக்கு. கால் வந்துட்டு வாமல்ல. கல்யாணம் நடக்கணுமா? அவன் தான் ஒருத்தையை வச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் என்ன? இங்கே வந்தால் உண்மையை சொல்லணும்னு பயந்தே நிறைய பேர் வராமல் இருக்கான். சரி, இருக்கு போ. பையன் பேர் என்ன பேர்? குமரையா. ரவி குமரையா. ஓ, புரோகிதரா? வயசத்தில் கல்யாணம் முடிச்ச ஒரு பொம்பளையிட்ட பழகிக்கிட்டு இருந்தானே, அது என்னாச்சு? இல்லையா? இந்தா சாமி முன்னால் வை. அது நல்ல வைமா, மன நிறைவாக வைமா. வாமாங்க வா. நான் ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருந்தேன், உன் பையன் ஒருத்தையை சேர்த்துக்கிட்டு இருக்கான்டான்னு சொன்னேன். என் பிள்ளை யோக்கிய அப்படி செய்ய மாட்டான் அப்படின்னாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அதை சொன்னார். நீங்கள் சொன்னதை நாங்கள் நம்பலை. காலையில் உண்மையிலே என் பையன் ஒருத்தையை வச்சுக்கிட்டு இருக்கான். அதை மாதிரி நீயும் காலங்காலத்தை என்னை பார்க்க வரும்பொழுது நடந்தது உண்மைதான்னு சொல்லுவேன். என்ன? உன் பையனுக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்க, சிவபாவங்களை தீர்த்து வைக்க, இவனை நல்லாக்கி தரேன். இந்த அப்படி வா, வெற்றி உண்டு. இந்தா ஜெயிச்சு தரேன். 3 முறை என்னை வந்து பாரு. போ. நான் கண்ணாடி போட்டுக்கிறேன். கண்ணில் கண்ணாடி உண்டு. நாராயணாய நம, வரதராஜாய நம. புரோகிதம் பண்ணுறவர் சென்னை. கல்யாணம் மனைவி, கணவன் மனைவி. வெரி குட், வெரி குட். விஷ்ணு சகஸ்ரநாமம் எப்படி ஒலிக்கு பார்த்தீங்களா? அந்த வைப்ரேஷன் அது. இன்னொருத்தர் அங்கே கால் வந்துட்டு வாங்க. ஆட்டவா பாட்டவா சூதாட்டவா பாட்டமா சூதாட்டமா பாட்டமா போராட்டமா பாட்டமா. நம்ம குலத்துக்கு மாறான மனநிலைகளையும் செய்கைகளையும் நீ கொண்டதுனால
ஏற்பட்ட சோதனையும் வேதனையும் அளவில்லாதவை. உண்மையா இல்லையா? புரோகிதம் பண்ணுறவர், வேதங்கள் பாராயணங்களை செய்யக்கூடியவன் தெய்வத்துக்கு சமமாக நடக்க வேண்டும் என்பது விதியாகும். மனச்சலனத்தின் காரணத்தினால் கூட்டாளிகளுடைய எண்ணிக்கையில் காலப்போக்கு பொழுதுபோக்குக்காக சில பிழைகள் நடந்து பல்வேறு பணங்களை இழந்து மன துயரங்களை அடைந்து நம் மீது பொறாமை கொண்டு நம்மளை தள்ளிவிட்டோர்கள் பலர். கால் ஒன்று வரலாம், நீங்கள் உட்காருங்க. எந்த ஊருமா உனக்கு? அதுதானே. சிவகாமியை பார்த்துருக்கியா? அந்த கோயில் சீறு குலைஞ்சு கிடக்க யாராவது மனு போட்டு நல்ல கட்டித்தாங்கன்னு சொல்லலாம்ல. நடந்துக்கிட்டு இருக்கா பார்த்தியா? நம்ம சொன்ன யாருப்பா கேட்கா? சரி, இப்போ உனக்கு உடல்நிலையில் இந்த பங்கம் ஏன் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விளக்கம் தெரியணும். பில்லி துணியை யாரும் வைக்கலை, கர்மாவின்படி வந்த வினை அது தீர்ந்தாச்சு. இப்போ கடன்கள் ஜாஸ்தியாக இருக்குது, அதை நம்ம தீர்த்துருவோம். தொழிலை கொஞ்சம் அமைச்சு வெற்றியாக்கி தரணும். வேறு என்ன வேணும்? அவன் வெற்றியாகி வேலைக்கு போயிட்டான். இந்த மகாலட்சுமி கடாட்சம் கிடச்சாச்சு, ஆரோக்கியமும் ஆயுளும் கிடச்சாச்சு, சர்வ புண்ணியமும் மாங்கல்ய பாக்கியமும் கிடச்சாச்சு. கையில் என்ன? ஓம். கண்ண முடிக்கலாம். இந்த உணர்வு சக்தி உன் ஆயுள் காலம் முழுக்க இருக்கும். இதுதான் ரட்சை. சென்று வரலாம். தெரியும். ஆமாம். யார் பண்ணுறா? இவர் தான் பண்ணுறார். சரி, மாற்றிடுவோம். நீங்கள் ரெண்டும் சண்டைப்படாமல் உங்களை சந்தோஷமாக இருங்க. சரி, போய்ட்டு வாங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு என் பொண்டாட்டியார் எனக்கு டெய்லி டென்ஷனும் மனவேதனையும் தான் இருக்குது. தம்பி வா, நல்லா இருக்கேப்பா. பொண்டாட்டி கிட்டவன் எந்த பையன் நிம்மதியாக இருந்தான்? பொறுத்துக்கிட்டவன் அமைதியாக நிற்காம, பொறுக்காதவன் கேட்க வரான். வருத்தப்படக்கூடாது பொம்பளை, நம்ம உண்மையை தானே சொல்கிறோம். என்ன டார்ச்சர் விழால உனக்கு? யாருக்கு மருந்து கொடுக்குறா? பக்கத்தில் வாங்க. அங்கம் புழுதிபட அறுதிவாரி நெய் பூசி பங்கம்பட கால் பரப்பி சங்கதனை அறுக்கும் நக்கீரனோ என் பாடலை ஆராயத்தக்கவன். சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம்? சங்கினை அறிந்துண்டு வாழ்வோம், அரணே இறந்துண்டு வாழ்வதில்லை. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று கேட்பவள் இவள். குழப்பமான மனநிலைகளை கொண்டவனோ நீ. அதனால் இவள் சொல்லுகிற வார்த்தை உனக்கு பொய்யா உண்மையான தெரியாமல் புலம்புகிறாய் நீ. ஆனால் யார்கிட்டையுமே மருந்தும் இல்லை, மையும் இல்லை, மந்திரமும் இல்லை. இது உங்களுடைய போதாத நேரத்தில் உங்கள் உள்ளம் புலகிதம் அடைந்து நடந்த சம்பவங்கள். மறந்து விடுங்கள் மக்களே. கால் ஒன்றுவாங்க. இவ்வளோ தூய தமிழில் சொல்லதுக்கு ஒரு சாமி இருக்குல்ல நம்மகிட்ட. என்னையா வாமா கொண்டா. செல்லில் எதுவும் ரெக்கார்டு வச்சுருக்கியா? உன் பேர் என்ன? சடையா? ரஞ்சனி, நிரஞ்சனி. இவன் மேலே உனக்கு அப்படி என்ன சந்தேகம்? வேறு பொம்பளைகிட்ட யாரும் தொடர்பு வச்சுருந்தானா? பின்ன உனக்கு எதுக்கு மை தொடர்பு போகிறான், மருந்து தெளிக்க போகிறான்? எஸ், ஓப்பன், கரெக்டாக பேசு, தெளிவாக பேசு. புரிஞ்சுக்கல. ஐ அண்டர்ஸ்டாண்ட். சின்ன ப்ராப்ளம் ஏவி விட்டாங்களா, மந்திரமா தந்திரமா சுண்ணியமா எதுவுமே ஒன்றும் பிலீவ் இவரை நம்புகிறோம், இவரை காப்பாற்றணும். அப்படியாடா? அவள் ஏதோ சொல்கிறா, எனக்கு ஒன்றும் புரியலைன்னு சொல்கிறியா?
இப்போ நான் சொல்லுதேன் விஷயத்தை. உன்னுடைய நுரையீரல் ப்ராப்ளத்துக்குரியது, மூச்சு திணறல் சம்மந்தமானது, உணவு குழாய் சம்மந்தமான பிரச்சனை உனக்கு இருக்குது. இந்த விஷயத்தினால உன்னால் இந்த உலக வாழ்க்கையில் மன நிம்மதியோடும் நிறைவோடும் வாழ்க்கைக்கு ஈடு கொடுக்க முடியாத மனக்குறைகள் உன் பக்கம் இருக்குது. இதனுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளாமல் இவன் உன்னை போஸ்ட் பண்ணுறது, உன்னை டென்ஷன் பண்ணுறது, இதனால் ஒரு சின்ன சங்கல்பம், அதனால் உன்னை வசப்படுத்தணும் அல்லது இவளை சரி பண்ணணுங்கிறதுக்காக ஏதும் செய்வானோ என்ற சைக்காலஜி தாட்டு தான் உங்ககிட்ட இருக்கே தவிர அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை. என்ன, அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை. நீ தேவையில்லாமல் இவனை நீ குழப்பம் பண்ண வேண்டாம். இதுக்கு அடியில் இன்னொரு சம்பவம் இருக்குது. அமைதியாக இருக்கப்பா. நம்ம வீட்டுக்காரர் நம்மளை ரொம்ப தேவைன்னு யோசிக்கிறவர். அதுக்குரிய சூழ்நிலைகளில் சில தடைகளும் குழப்பங்களும் வீட்டுக்குள்ளே இருக்குது. அதனால் வேற எங்கேயும் வசமாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு இவர் மண்டையை வெளியாக்கி நம்மகிட்ட அவாய்டு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் எதுவும் நடக்கா, அல்லது மைண்டு சேஞ்ச் ஆனது மாதிரி குழப்பத்தை உருவாக்குதாங்களா, நமக்கு எதிரியாக ஆக்கிட்டாங்களா, நம்மளை பிடிக்காதவங்களா ஆக்கிட்டாங்களாங்கிற ப்ராப்ளம் உன் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா? ஒன்று போ. என்னைக்கு மாமியா விட்ட பிடிச்சது பொம்பளைக்கு காலில் விழுத்துவாங்க எல்லாரும். நன்றும் செய்வாய் தீதும் செய்வாய், நானோ இதற்கு நாயகமாவேன். என்ன, என்றும் நிலையானது என்று இன்றும் இனித்த இப்பிறவியில் நன்றும் செய்வாய் தீதும் செய்வாய், நானோ இதற்கு நாயகமாவேன் என்றுரைத்தேன் சிவனே. மனிதனுடைய விதி எப்படிப்பட்டது? நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். இதுக்கு ஆண்டவன் காரணம் இல்லை. அவன் நடுநிலை தவறாதவராக இருப்பானே தவிர, ஆனால் துயரத்திற்கு ஒருபொழுதும் அவன் காரணமாக இருக்க மாட்டான். அதான் நன்றும் செய்வாய் தீதும் செய்வாய், நானோ இதற்கு நாயகமாவேன் அப்படி சொன்னான். ஆனால் இது பொல்லாத விதியினுடைய நேரம். அவனுக்கு யாராலும் எந்த ஆபத்தும் ஏற்படாமல், உன்னை விட்டு பிரியாமல், உன்னை வெறுக்காமல் காப்பாற்றி தந்தா போதுமில்லா. சனி பகவான் ஸ்தோத்திரத்தை ஒவ்வொரு சனிக்கிழமையும் பாடு, தீபங்கள் ஏற்று, வெற்றி நடக்கும், உன் பக்கம் மகிழ்ச்சி உண்டு. கால் ஒன்றான் இவ்வளோ விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு. மாதிரி செய்ய முடியும் சொன்ன யாரு கேட்க? வேற உனக்கு என்னடா வேணும்? என்ன செய்தவனுக்கு? ஸ்டீராய்டு சம்மந்தமான மாத்திரைகள் எதுவும் சாப்பிட்டானா உன் பையனை நான் குணமாக்கி தந்துடுவேன். வீட்டுக்குள்ள ஒரு ஆவி நடமாடுது, அதை நான் தீர்த்து தாரேன், இந்தா உனக்கு பணமாக்கி தாரேன், சரியா? நாளை காலை என்னை கண்டு செல்க. சில விஷயத்தை கொண்டு செல்லலாம், கண்டு செல்ல முடியாது. வெற்றி அடைவாய் மகனே, வாழ்த்து. கர்மசாமிக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு உடனே சரியில்லைங்க அப்பா. வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க. மூணு எல்லாரும் காலில் வந்துட்டுவாங்க. எப்பா உனக்கு மெட்ராஸு எந்த இடம்? மெட்ராஸில் எந்த இடம்? கிண்டி சமாதான புறா. எல்லாரும் ஒன்று போல உட்காருங்க பார்ப்போம். எப்பா சொல்லுதை கேளுங்க டாடி. இவளுக்கு மனநிலைகளும் நரம்பியல்களும் சரியில்லாமல் போச்சு. அதுலேயும் மூளையில் உள்ள நரம்புக்கு தான் பாதிப்பு. கோயில் குளம் சாமியாருன்னு அலைஞ்சின்னா அது வீண் வேஸ்ட்டு தான்ப்பா. நீ குணமாகும்னு நினைக்காதப்பான்னு உனக்கு யார்டா சொன்னா? உனக்கு யாரும் சொன்னாங்களா? அப்படி யாரும் சொல்லலையா? உன் மகன் உள்ளத்துக்குள்ள அப்படி இருக்குது.
காலில் வந்துட்டு வாங்க. சரி, இவளை குணமாக்க முடியுமா? எவ்வளோ நாள் அப்படி இருக்கு? பக்கத்தில் வாங்க, கண்ணை முடிக்காங்க. இந்தா கொண்டா. உன் பேர் என்னம்மா? சொல்ல மாட்டாளா? அவளுடைய பிரெயினில் உள்ள நரம்புகள் சரியாக வளர்ச்சி அடையவில்லை. அது சம்பந்தமான குறைபாடுகள் தான் இது. தெரபிகள் மூலமாக இவளை சீர்திருத்த முடியும். என்ன, 3 மாதங்களுக்கு பிறகு ஒரு சில மாற்றங்களை உருவாக்கி தரேன். வேறு என்னப்பா வேணும்? என்னது மஞ்சள் காமாலையா? கொஞ்சம் அங்கே தள்ளிடுங்க. கையை பிடுறா, சிக்குன்னு பிடுறா. 7 பாயிண்ட் தான்ப்பா மஞ்சள் காமாலை இருக்குது. அது ஒரு நோய் இல்லை. இவனுக்கு மனநிலைகளில் ஃப்யூச்சரை பற்றிய பயம், சைக்காலஜால் இவன் ரொம்ப மனது பாதிச்சிருக்கான். தன்னுடைய லைஃப்பை பற்றிய கவலையும் மனக்குழப்பம் இருக்கிறதுனால அவனால் ஒன்றும் செய்ய முடியலை. எல்லாமே இந்த ஆவணியோடு மாறும். வெற்றியாகி தரேன். இந்த தனியை வச்சுட்டான், புண்ணியமாக இருப்பேன். வாப்பா. $50 லட்சம் யாருக்கு கொடுத்த? என்ன பிஸ்னஸ்ப்பா? புரியல. நம்ம ஆளு ஏன்னா ரைஸ் புல்லிங் ஆர்பியில் மாட்டிக்கிட்டியா? 50 லட்சமா 1 கோடி கொடுத்துருக்கலாம்ல. பணம் வராது. யார் உங்ககிட்ட வாங்கலன்னா அவன் மேலே நீ கம்ப்ளைண்ட் கொடு. கம்ப்ளைண்ட்டை கொடுத்து ஒரு ஜெராக்ஸ் என்கிட்ட கொண்டு போய் அவன்கிட்ட ரூபா நான் வாங்கி தரேன். எஸ், அவ்வளோதான் விட்டுரு. இனிமேல் அதுவும் போய் தான், அத்தனையும் போய் தான். யாரும் நம்பாத. ட்ரஸ்ட்லேருந்து பணம் வருது அல்லது ஆர்பியிலேருந்து பணம் வருது, பெரிய பெரிய ஆட்கள்லாம் அதில் இருக்காங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட பொய் சொல்லியிருப்பான். அத்தனையும் பொய். எல்லோரும் நல்லா கவனிங்க. நீங்கள் பணத்தை போடுங்க, உங்களுக்கு நான் 10 மடங்காக தரேன், லட்சத்தை கொடுங்க, கோடியை தரம்பான். எல்லோரும் ஏமாந்துடாதீங்க, தெளிவாக இருங்க. ரொம்ப உங்களை அழுத்தினோம்னா உடனடியாகவே போலீஸில் கம்ப்ளைண்ட்டை கொடுங்க. நீங்கள் போங்க. நம்ம வாமாங்க, வா மேலே. தம்பி, பாஸ்போர்ட் எடுத்துருக்கியா? பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கியா? சீக்கிரமாக எடு. அங்கே காலை விட்டுவாமா. குன்றங்களில் கோயில் கொண்ட வடிவேலன் கண்ட சுகம் என்னவோ, தொண்டர் பல பெயரும் கொஞ்சம் தமிழ் பாடல் தந்த சுகம் அல்லவோ. உன் பேரு உஷா. உடம்புல யாருக்கு பிரச்சனை? என்ன செய்து? ஸ்கேன்லாம் கரெக்டாக எடுத்து பார்த்தீங்களா? எத்தனை %, எத்தனை அளவில் இருக்குது? அப்படியா? இன்னும் ஒரு தடவை காலில் குழந்தை இருக்கா? இன்னும் ஒரு தடவை காலில் வந்துட்டாங்க. கத்தி விட்றா தம்பி. இதுதானோ? இதுதான் கத்தியா? இதுதான் ஆனாவான மாதிரி இருக்கு. இது ஒரு அதிசயமான மருந்துன்னு நினச்சிடாதீங்க யாரும். ஒரு மனிதனுடைய மன உணர்வுகளில் ஒரு சில அமிலங்கள் சுரந்தால்
மன உணர்வுகளின் மூலமாக உடலுக்குள் சில சுரபிகள் அமிலங்கள் சுரந்தால் அது ஒவ்வொரு திசுக்களை போய் தொடுவது சயின்டிஃபிக் விஞ்ஞானம். இந்த பெண்ணுக்கு வந்து நேச்சுரலாக என்ன ஆயிருக்குன்னா, குழந்தை வேணும்னு சொல்லி போய் டெஸ்ட் அடிச்சிருக்கான். என்ன அப்படி இருக்கும்பொழுது நீர்க்கட்டிகள் இருக்குன்னு சொல்லி முதல்ல ஒரு சின்ன சம்பவமான வார்த்தையை சொல்லியிருக்கு. இதுதான் உண்மை. ஆனால் உண்மையிலே அந்த கட்டின்றது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணால் பல பேர்கள் நம்மளை தப்பாக பேசிடுவாங்க. இந்த விஞ்ஞான உலகத்தில் 1000 டாக்டர்கள் இருக்கும் பொழுது, பெரிய பெரிய சயின்டிஃபிக் இருக்கும் பொழுது, இவங்க ஒரு சாமியார்னு சொல்லிக்கிட்டு விஞ்ஞானத்துக்கு மாறுபாடாக ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு சிலர் சொல்லுவான். இந்த யூடியூப்பை எல்லோரும் நல்லா கவனிங்க. அவன் வந்து தெய்வீகத்தை புரியாதவனாக இருப்பான், மனோதத்துவம் புரியாதவனாக இருப்பான். அப்படி சொல்கிறவன் சைக்காலஜி புரியாதவனாக இருப்பான். ஹியூமன் சைக்காலஜி எப்படிப்பட்டதுன்னா, ஒருத்தரை முறைச்சி பார்த்தா கோபம் வருது, ஆனால் முறைச்சி பார்த்தவன் அவனை தொட்டானா தொடரை, ஆனால் பார்த்த உடனே கோபம் வருது, அப்போ அவன் மனம் பாதிக்கு, அதனால் கோபம் வருது. இப்படி ஒருத்தரை பற்றி தவறாக நினைக்கும் பொழுது கூட நம்முடைய உணர்வுகள் பாதிக்கும், நம்ம அதை கவனிக்கிறது இல்லை. இதுதான் ஒரு மனிதனுடைய இயல்பு தன்மை. மனிதன் தானாக ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி பார்த்து மகிழ்ச்சியை நினைச்சோம்னா அவன் முகம் சந்தோஷமாக இருக்கும். சைக்காலஜி அது. ஒரு சில வருத்தங்களை நினச்சோம்னா உம்முன்னு வாழைப்பூ மாதிரி இருக்கும். உம்முன்னு என்னது இதெல்லாம்? மனது நினைப்பதை நினைவு செயல்படுத்துகிறது. நினைவில் தோன்றிய உடனேயே இரத்தங்களுக்கு அனுப்பப்படுகிறது. உடனடியாக நரம்பியல் மாறுகிறது. இத்தனையும் நம்ம மன அலைகளால் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான். இதுதான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது நெகட்டிவ் தாட் ஒருத்தருக்கு உள்ளத்தில் தோன்றுனா உள் உறுப்புகளில் சில உறுப்புகளில் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படும். அதில் இந்த பெண்ணுக்கு பிள்ளை சம்பந்தமாக மன அழுத்தம் தோன்றிய காரணத்தினால் அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய ஈரச்சத்துக்கள் பெபிள் மாதிரி ஒவ்வொரு இடங்களில் தோன்றும். அது சில நாள் மென்சஸ் பீரியட் ஆனவுடனே தானாகவே அது குறைஞ்சிரும். இது இயற்கை. சில பேர்களுக்கு அது குறையதுக்கு நாளாகும். அதை கட்டின்னு சொல்லி நமக்கு ரிப்போர்ட் வரும். அந்த ரிப்போர்ட்டையும் யாரும் சாதாரணமாக எடுத்துடக்கூடாது. அது திண்ணமாக்கப்பட்டால் நிச்சயமாக ஆபத்து தான். அது திண்ணமாக்கப்படாமல் அளவு கூடுது குறையுதுன்னு சொன்னால் அது கரையக்கூடிய வல்லமை உடையது தான். இதுதான் சயின்டிஸ்ட், இதுதான் அறிவு. உன்னுடைய உடம்பில் வந்து 3 மாதத்துக்கு ஒருக்க 4 மாதத்துக்கு ஒருக்க தோன்றி தோன்றி மறைவதும் கழிவதும் வீங்குவதுமாக இருக்கும். அதை நினச்சி நினச்சி தூக்கம் வராமல் மனப்புழப்பங்கள் ஏற்பட்டு வயிற்றில் ஏதோ சுழன்றுவது போல் ஒரு சுழற்சி ஏற்படும். உனக்கு ஏற்படுதா? அது கேஸ்ட்ரிக்காக இருக்குமா அல்லது வேறு எதுவும் கோளாறாக இருக்குமாங்கிற சந்தேகத்தில் உன் மனது பாதிக்கப்படுது. அந்த மன அலைகள் என்னும் ஒரு சக்தியை இன்றைக்கி நான் நிப்பாட்டி விடுதேன். எண்ணிக்கிட்டு 6 மாதங்களுக்குள்ளே நீ உனக்கு குழந்தை ஜனனமாயிரும். பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக பிறக்கும். கர்ப்பசாமின்னு பேர் வை. சாப்பிடு. இந்த கனியை வீட்டில் போய் தேய்ச்சி குளிச்சிரு. இந்த கனியை ஊற்றி என்னையை கும்பிட்டுக்கா. எல்லா சக்தியும் கிடைக்கும், வெற்றியும் உண்டு. வேறு என்னடா வேணும்? வேறு வீடு